Hi guys, welcome back to my channel Techy Prazy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Oppo Reno 2F ஓட unboxing and quick review தான். இதை ஏன்டா இப்போ பண்ற அந்த ஃபோன் வந்து 1 வருஷம் ஆகுது அப்படினு கேட்டிங்கனா அப்ப லான்ச் பண்ணதோட இப்போ 10000 rupees கம்மியா கொடுக்கறாங்க. இந்த பிரைஸ்க்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேற லெவல்ல இருக்கு. இந்த ஃபோனை நம்ம இப்போ நடந்த Flipkart Bigbillion daysல தான் வாங்குனோம். இது அவங்க லான்ச் பண்றப்ப 20k க்கு அபோவ்ல தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இப்போ நாங்க வாங்குனது வந்து 14.7k க்கு தான் வாங்கியிருக்கோம். அப்படி என்னதான்ப்பா இந்த ஃபோன்ல இருக்குன்னு கேக்குறவங்களுக்கு சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இதுதான் அந்த பாக்ஸ். Oppo Reno 2 ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிறது 14.7k க்கு 6GB RAM 256GB ஸ்டோரேஜில் வாங்கியிருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பண்ண மட்டும் எல்லோரும் மறந்துடுறீங்க, வீடியோ மட்டும் நிறைய பேர் பார்க்குறீங்க. பாக்ஸை திறந்தனே உள்ள புக்லெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வேறு என்ன பாக்ஸில் இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து நல்ல குவாலிட்டியான லெதர் ஃபினிஷ் மட்டும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜர், ஒர்க் 3.0 சப்போர்ட் உள்ள ஃபாஸ்ட் சார்ஜர். அண்ட் தென் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். அண்ட் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது பாக்ஸில். நம்ம இப்போ ஃபோனுக்கு வருவோம். ஸோ ஃபோனை கையில் எடுத்தோன்னே ஃபீல் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கிளாஸ் பேக், அந்த இந்த டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபோனை ஃபஸ்ட் டைமாக பூட் பண்ணிடலாம். சரி, பூட் ஆனோடனே நம்ம செட்டப்பை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செட்டப் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் 1-2 days யூசேஜுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். இப்போ ஃபோன் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பம்ப் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இந்த மட்டும் எல்லா மொபைல்ஸுமே வந்தால் நல்லாயிருக்கும். கிளாஸுக்கு கீழேயே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கேமராஸ் 48MP பிரைமரி, 8MP வைட் ஆங்கிள், 2MP மேக்ரோ, 2MP டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனில் இருக்க டிசைன் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்குது. அண்ட் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் பட்டன் வச்சுருக்காங்க. அதுவும் கைக்கு எட்டு தூரத்தில் வச்சுருக்காங்க. இதுலேருந்து டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. கீழே ஹெட்ஃபோன் ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கீழே இருக்குது. அண்ட் இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்க இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் ஃபோனை பற்றி பார்ப்போம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் OS வெர்ஷன் 6.1 ரன் ஆகிட்டுருக்கு. 6GB RAM 256 வேரியன்ட் நீங்களே பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக அதில் 211GB ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறது ஹீலியோ P70 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட்டுக்கு நம்ம அப்புறமாட்டி வருவோம். அண்ட் இங்கே 60Hz டிஸ்பிளே தான், என்னதான் அமலோட் டிஸ்பிளேவாக இருந்தாலும். இது ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஸ்க்ரீன் அமலோட் டிஸ்பிளே. இது ஃபுல் ஸ்க்ரீன் பஞ்ச் ஹோல் கூட இல்லாத ஃபுல் ஸ்க்ரீனுங்கிறனால நமக்கு வியூ ஆங்கிள் படம் பார்க்குறதுக்குலாம் செம்மையாக இருக்கும். அமலோட் ஸ்க்ரீன் வேறு சொல்லவே வேணாம். பிளாக்ஸ்லாம் நல்லா டீப்பாக டார்க்காக வருது. சொல்லப்போனால் நான் இங்கே கேமராவில் காட்டுறது கூட என் கேமரா ஜஸ்டிஃபையே பண்ணல ஃபோன் டிஸ்பிளேவை. நேரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டிக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்றாப்புல சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம அப்படியே கேமரா சைடு வந்தோம்னா கேமரா டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் அவள் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இல்லை, 1 செகண்ட் லோட் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 16MP பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. பாப்அப் கேமரா நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அண்ட் டீசெண்டாகவும் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது, கலர்ஸ்லாம் நல்லா கரெக்டாகவே வருது. அண்ட் வைட் ஆங்கிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். சூப்பராகவே ஒர்க் ஆகுது, எந்த விதமான ஆங்கிள் டெல்டேஷனும் இல்லை. கம்பேர்ட் டு ப்ரைமரி கேமரா கலர்ஸும் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி 10x வரைக்கும் ஜூம் லெவலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அப்படியே வீடியோ சைட் வந்தோம்னா அங்கே மேக்ஸிமம் ரெசல்யூஷனே 1080p 30fps தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4K கொடுக்காட்டினாலும் 60fps கொடுத்துருக்கலாம். மற்றபடி ஸ்லோமோ அந்த ஆப்ஷன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ நார்மல் டே டு டே யூசேஜ் ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே 6GB RAM கொடுத்துருக்கனால அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஆப்ஸ் எல்லாம் மெமரியில் இருக்குது. அண்ட் இங்கே டைம் மிச்சம் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன். நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரீ ஃபயர் டெஸ்ட்டும் பண்ணுவோம். அண்ட் உள்ள இன்டர்னல்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மட்டும் ஹீலியோ P70 தான் கொடுத்துருக்காங்க. என்னப்பா இந்த ப்ராசஸர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸ்னாப்ட்ராகன் 660க்கு சிமிலராக இருக்குன்னே சொல்லலாம். ஆப்வியஸாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற ஃபோனெல்லாம் இதோட நல்ல சிப் செட் இருக்குன்னே சொல்லலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு AMOLED ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த பாப்அப் கேமராலாம் வேணும், வித் டீசென்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல டிசைன், நல்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி, 4000 mAh பேட்டரி ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சிப் செட் ரொம்ப மோசமான சிப் செட்னு சொல்ல முடியாது, நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப் தான். இது எல்லாமே ஓவராலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப நல்ல ஃபோனுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃபயர் டெஸ்ட் பண்ணுறோம். நான் உங்கள் டைமை மிச்சம் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் இதையும், பட் அது குயிக்காகவே ரன் ஆச்சு. இப்போ நம்ம அதை அல்ட்ரா கிராஃபிக்ஸ் மோட் செட்டிங்ஸில் வச்சு விளாட போகிறோம். இது அல்ட்ரா கிராஃபிக்ஸ் மோட் செட்டிங்ஸ்லேயே நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு காரணம் அவங்க கொடுத்துற கேம் பூஸ்ட் ஆப்ஷன் தான். சிப் செட்டை பூஸ்ட் பண்ணி அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்குது. அண்ட் நம்ம இதை ரொம்ப நேரம் விளாண்டோம்னா கண்டிப்பாக ஹீட் ஆகுது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. இது ஒன்றும் பெரிய குறைய சொல்ல முடியாது, எல்லா ஃபோனும் நார்மலாக ஹீட் ஆகுது, ஹீட்டிங் தான், ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ போகிறதுக்கான முக்கியமான காரணமே ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கினது தான். SBI கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கு. நீங்கள் அடிக்கடி ப்ரைஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க, ஆஃபர் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கரெக்டாக ஆஃபரில் வரும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஃபோனை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கைஸ். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ டக்குன்னு வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனலுக்கு ஒரு கொடுக்குற எக்ஸ்ட்ரா சப்போர்ட்னே சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த வீடியோ பற்றின எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க கைஸ். பாய் பாய், பீஸ் அவுட்.